அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாஇ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வஸாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிறமத அன்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கி அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இதுதான் ஏகத்துவம் ஓரிரை கொள்கை என்ற தொடர் காணொளிகளில் இது பாகம் 8. இப்ராஹிம் நபி ஒரு சமுதாயமாக இருந்தார்கள் என்பதை அதற்குரிய ஆதாரங்களுடன் இந்த காணொலியில் சிலவற்றை பதிவு செய்ய இருக்கிறோம். தொடர்ந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய அந்த தியாகங்களை தெளிவாக அறிந்து கொண்டு அதை நாம் பின்பற்ற முயற்சி செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ். வாங்க காணொலிகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமுதாயமாக திகழ்ந்தார்கள். ஏகத்துவ இமாம் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் சில சம்பவத்தை இப்போ பார்ப்போம். இப்ராஹிம் தமது தந்தையை நோக்கி பிரச்சாரம் செய்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை நோக்கி பிரச்சாரம் செய்கிறார்கள். என்ன பிரச்சாரம்? ஏகத்துவ பிரச்சாரம். எப்படி? இந்த வேதத்தில் இப்ராஹிமை பற்றியும் நினைவூட்டுவீராக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரம்பம் செய்கிறான். இந்த வேதத்தில் இப்ராஹிமை பற்றியும் நினைவூட்டுவீராக. என்ன நினைவூட்டுவீராக? அவர் மிக்க உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார். சரி, அப்படி இருந்து என்ன செய்தார்? என் தந்தையே, செவியுறாத, எதையும் செவியுறாத, எதையும் பார்க்காத கண் இருக்கு, அவங்க செஞ்சு வச்சிருக்கிற சிலை, அவங்க வணங்கக்கூடிய அந்த சிலைகளுக்கு கண்ணும் இருக்கு, அது எதையும் பார்த்திராத, உமக்கு எந்த பயனும் அளிக்காததை ஏன் வணங்குகிறீர் என்று அவர் தமது தந்தையிடம் கூறியதை நினைவூட்டுவீராக. சுப்ஹானல்லாஹ். எதை நினைவூட்ட சொல்கிறான்? இந்த வேதத்தில் இப்ராஹிமை பற்றியும் நினைவூட்டுவீராக. அவர் மிக உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார். தன் தந்தையிடம், என் தந்தையே, செவியுறாத, பார்க்காத, உமக்கு எந்த பயனும் அளிக்காததை ஏன் வணங்குகிறீர் என்று அவர் தமது தந்தையிடம் கூறியதை நினைவூட்டுவீராக. என் தந்தையே, உமக்கு கிடைக்காத ஞானம் எனக்கு கிடைத்திருக்கிறது, எனவே என்னை பின்பற்றுவீராக, உமக்கு நேரான பாதையை நான் காட்டுகிறேன். என் தந்தையே, சைத்தானை வணங்காதீர், சைத்தான் அளவற்ற அருளாளனாகிய அந்த அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு மாறு செய்பவனாவான். என் தந்தையே, அளவற்ற அருளாளனிடமிருந்து உமக்கு வேதனை வந்துவிடுமோ என்று சைத்தானுக்கு உற்ற நண்பராக ஆகிவிடுவீரோ என்றும் நான் அஞ்சுகிறேன் என்று கூறினார். அதற்கு அவருடைய தந்தை, இப்ராஹிமே, எனது கடவுள்களையே நீ அலட்சியப்படுத்துகிறாய். நீ யாரை அலட்சியப்படுத்துகிறாய் தெரியுமா? என்னுடைய கடவுள்களை நீ அலட்சியப்படுத்துகிறாய். நீ இதிலிருந்து நீ விலகி கொள்ளாவிட்டால் உன்னை கல்லால் எறிந்து கொள்வேன். நீண்ட காலம் என்னை விட்டு விலகி ஓடிவிடு என்று தன் தந்தை கூறுகிறார். அதற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தையிடம் சொல்கிறார்கள், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், உங்களுக்காக என் இறைவனிடம் நான் பாவ மன்னிப்பு தேடுவேன், அவன் என்னிடம் அன்பு மிக்கவனாக இருக்கிறான். உங்களையும் அல்லாஹுவை அன்று நீங்கள் பிரார்த்திப்பவற்றையும் விட்டு நான் விலகிக் கொள்கிறேன். என்னுடைய இறைவனையே பிரார்த்தனை செய்வேன். எனது இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதில் துர்பாக்கியசாலியாக ஆகாமல் இருப்பேன் என்றும் இப்ராஹிம் கூறினார் என்று 19வது அத்தியாயம் 41லேருந்து 48 ஆகிய வசனங்களில் தொடர்ந்து இவைகளை வரலாற்றை சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் தம் தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடியது தந்தைக்கு அவர் அளித்த வாக்குறுதியின் காரணமாகவே. அவர் அல்லாஹுவின் எதிரி என்பது அவருக்கு தெரிந்த பின் அதிலிருந்து முற்றிலுமாக விலகி கொண்டார். இப்ராஹிம் பணிவுள்ளவர், சகிப்புத்தன்மை மிக்கவர் என்று 9வது அத்தியாயம் 114 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
அவர்களை ஏற்கனவே ஊரை, அதாவது உலகை அல்லாஹ்வுக்காக பகைத்து விட்டார்கள் என்பதை திருக்குர்ஆன் கூறுகிறது. எப்படி? உங்களை விட்டும் அல்லாஹ்வை என்று எதனை வணங்குகிறீர்களோ அதை விட்டும் நாங்கள் விலகியவர்கள், உங்களை மறுக்கிறோம். அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பகைமை, வெறுப்பும் என்றென்றும் ஏற்பட்டுவிட்டது என்றும் கூறிய விஷயத்தில் இப்ராஹிமிடமும் அவருடன் இருந்தோரிடமும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. 60வது அத்தியாயம் 4வது வசனத்தில். இப்போது அந்த பட்டியலில் தனது தந்தையையும் தயவு தாட்சணியம் என்று சேர்த்து விட்டார்கள். ஊரை உலகை பெற்ற தந்தையை அவர்கள் பிரிந்து நின்றால் உலக பார்வையில் அவர் ஒரு தனி மனிதர், சிறுபான்மையிலும் சிறுபான்மை, இன்னும் சொல்ல போனால் 0. ஆனால் அல்லாவின் துலாக்கோலில் அவர் ஒரு சமுதாயம். இப்ராஹிம் நபி இருந்த தட்டு கனத்து நிற்கிறது. ஏகத்துவ எதிரிகள் இருக்கும் தட்டு கனமின்றி காலி தட்டாக காற்றாடுகின்றது. இதையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில் குறிப்பிடுகிறான். இப்ராஹிம் ஒரு சமுதாயமாகவும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராகவும் உண்மை வழியில் நின்றவராகவும் இருந்தார். இணை கற்பிப்பவராக அவர் இருக்கவே இல்லை. 16வது அத்தியாயம் 120வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இங்கே நாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள், அவர்கள் தமது தந்தை பாசத்தை, இறை அன்புக்கு எதிராக உரசி பார்க்கவில்லை. ஏகத்துவத்திற்கு எதிராக இந்த உலகமே ஒன்று திரண்டாலும், ஓர் அணியில் சேர்ந்து வந்தாலும் இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு அணு கூட அசையவில்லை. எவனாலும் அசைச்சு பார்க்க முடியல. ஒரு ஏகத்துவ கொள்கையாளர் ஊர் நீக்கம் செய்யப்படும் போது, உறவுகள் அவருக்கு எதிராக கிளம்பப்படும் போது, இப்ராஹிம் நபியின் இந்த வாழ்க்கை பகுதியை தனது பாடமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். இதன் மூலம் தங்களை தாங்களே தேற்றிக்கொள்ள வேண்டும். முன்மாதிரியாக கொள்ள வேண்டிய அவர்களது உறுதியும் சோதனையும் இத்துடன் நின்றுவிடவில்லை. இன்னும் ஏராளம். கால தாமதமான குழந்தை பாக்கியம், ஏகத்துவ கொள்கைக்காக தீக்குண்டத்தில் வீசி எறியப்பட்டார்கள், தந்தையை பகைத்து கொண்டார்கள், ஊரை விட்டும் ஒதுக்கப்பட்டார்கள், நாட்டை விட்டும் துரத்தப்பட்டார்கள் என்று அவர்களின் தியாக பட்டியல்கள் நீண்டு கொண்டே செல்கின்றது. இறைவனுடைய அன்பையும் நட்பையும் பெற்ற அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இந்த சோதனையையும் இந்த இறைத்தூதர் தனது ஏகத்துவ பயணத்தில் சகித்துக் கொள்கிறார்கள். எப்படி? குழந்தை பாக்கியம் இல்லாததால் அவர்கள் எத்தனை பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருப்பார்கள் என்பது நமது மனக்கண் முன்னால் ஓட விட்டு பாருங்கள். உங்களுக்கு, உங்களை சார்ந்தவர்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் குடும்பத்தார்களுக்கு யாருக்காவது நீண்ட காலம் குழந்தை இல்லை என்றால் அவர்கள் எப்படிப்பட்ட எதிர் விளைவுகளை சந்திப்பார்கள்? எந்த நிலையில் அவர்களுடைய வாழ்க்கை அமையும்? அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அந்த குழந்தை பாக்கியம் அவர்களது வயோதிகத்துக்கு தான் கிடைக்கிறது, தள்ளாத வயதில் கிடைக்கிறது. நன்றிமிக்க அந்த திருமகனார் நன்றி பெருக்குடனும் நம்பிக்கையுடனும் நளினமான வார்த்தைகளில் தெரிவிப்பதை இதோ பாருங்கள். இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் முதுமையில் எனக்கு வழங்கிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். என் இறைவன் பிரார்த்தனையை ஏற்பவன். அவர்களுக்கு அந்த செல்வங்களை வழங்கப்பட்ட பிறகு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அவன் என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு விட்டான், அவன் பிரார்த்தனையை ஏற்பவன். என்னுடைய தள்ளாத முதுமை வயதில் எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் வழங்கினானே, அவனுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுகிறார்கள். இது 14வது அத்தியாயம் 39வது வசனத்தில் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, வெல்ல முடியாத பிள்ளை பாசம். எப்படி? இந்த பச்சிலம் பாலகனை தான் அன்னாரது மனைவி ஹாஜருடன் பாலைவனத்தில் அல்லாஹ் அவர்களை கொண்டு போய் விட சொல்கிறான். யார? பச்சிலம் பாலகனாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நினைச்சு பாருங்க, எவ்வளவு காலம் கையேந்தி தள்ளாத வயதில் பெற்ற அந்த குழந்தை செல்வத்தை கொஞ்ச நாள் கூட அந்த நிம்மதியாக இருக்கவில்லை. அதுலேயும் இன்னும் அதற்கு மேலே ஒரு சோதனையை வைக்கிறான். அதையும் ஏற்றுக்கொண்டு அந்த பாலைவன பெரும் திடலில் கொண்டு விடுறாங்க. விட்டுட்டு சொல்கிறாங்க, எங்கள் இறைவா,
எனது சந்ததிகளை உனது புனித ஆலயத்திற்கு அருகில், அது எப்படிப்பட்ட இடம்? விவசாயத்துக்கு தகுதி இல்லாத பள்ளத்தாக்கில். எதற்காக கொண்டு விடுகிறேன்? அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அங்கே குடியமர்த்தி விட்டேன். எனவே எங்கள் இறைவா, மனிதர்களில் சிலரது உள்ளங்களை இவர்களை நோக்கி விருப்பம் கொள்ள செய்வாயாக. இவர்கள் நன்றி செலுத்திட இவர்களுக்கு கனிகளை உணவாக வழங்குவாயாக என்று பிரார்த்திக்கிறார்கள். இதை நீங்கள் 14வது அத்தியாயம் 37வது வசனத்தில் பார்க்கலாம். இங்கும் அவர்களது இறை பாசத்திற்கு முன்னால் குழந்தை குடும்பம் பாசம் தோற்று போய்விட்டது. அடுத்த கட்ட சோதனை அந்த செல்ல மகனை அறுத்து பலியிடும் சோதனை கட்டம். சுப்ஹானல்லாஹ். ஒன்றுக்கு மேல் ஒன்று. இருவரும் கீழ்ப்படிந்து தமது மகனை அவர் முகம் குப்பிர கிடத்திய போது, இப்ராஹிமே, அந்த கனவை நீர் உண்மைப்படுத்தி விட்டீர். நன்மை செய்வோருக்கு இப்படிதான் நாம் கூலி வழங்குவோம் என்று அவரை அழைத்து கூறினோம் என்று 37வது அத்தியாயம் 103, 104 ஆகிய வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இயற்கையாகவே பிள்ளை மீது ஏற்பட்டிருக்கும் அந்த கொள்ளை பாசம் அன்னாரின் எல்லை இல்லாத இறை பாசத்தை வெல்ல முடியவில்லை. அடுத்து, தோல்வியே தழுவி கொண்டிருக்கும் தௌஹீதுவாதிகள். எப்படி? ஒவ்வொரு ஏகத்துவத்திற்கும் இப்ராஹிம் நபியின் இந்த மனவலிமை உறுதிப்பாடு ஒரு முன்மாதிரியாக அமைய வேண்டும். ஒவ்வொரு ஏகத்துவவாதிக்கும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த முன்மாதிரிகள் மிகப்பெரிய முன்மாதிரியாக அமைய வேண்டும் அல்லவா? ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டதும் அவர்களும் அவரது குடும்பத்தினரும் ஊர் நீக்கம் செய்யப்படுகிறார்கள். அவர்களுக்கு திருமண பதிவேடு தரப்படுவதில்லை. அடக்கத்தலம் மறுக்கப்படுகின்றது. சுன்னத் ஜமாத்தினரின் வணிக தலங்களில் கடை வைத்திருந்தால் அவர்களை உடனடியாக காலி செய்யப்படுகிறார்கள். காவல்துறையில் புகார் செய்யப்பட்டு கைது செய்யப்படுகிறார்கள். சிறைவாசத்தையும் அனுபவித்துக் இருந்தார்கள். சில சமயங்களில் கொலைவெறி தாக்குதல் கூட நடத்தப்பட்டிருக்கு. தவ்ஹீது கொள்கையை ஏற்ற பிறகு குடும்பத்தில் யாரேனும் நோய்வாய்ப்படுத்தால், விபத்தில் சிக்கினால், மரணத்தை தழுவினால், வியாபாரத்தில் பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்துவது, வேலையை விட்டும் நீக்கப்படுவது, இது போன்ற பல்வேறான சோதனைகளை ஒவ்வொன்றாக இப்படி ஏதாவது ஒன்று ஏற்பட்டு விட்டால் போதும், தவ்ஹீது முகாமையே காலி செய்துவிட்டு அசத்திய கொள்கைக்கு தாவி விடுகிறார்கள் இன்றைய நவீன தவ்ஹீதுவாதிகள். எல்லாரும் என்ன சொல்லல, ஆரம்ப காலத்தில் ஒருத்தர் 2 பேர் நின்று அடிபோதைகளை வாங்கி பிரச்சாரம் செய்தவர்கள் இன்று வரை உறுதியாக நிற்கிறார்கள். ஆனால் சரி, இத்தகையோருக்கு இப்ராஹிம் நபியின் வாழ்க்கை மாபெரும் பாடமாகவும் படிப்படியாகவும் அமைந்து இருக்கின்றது என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் சந்தித்த அளவுக்கு சோதனையை யாரும் சந்திக்கப் போவதில்லை, யாரும் சந்தித்ததும் இல்லை. எதிர்ப்புகள் எதிர்கொள்ளுதல் என்ற கண்ணோட்டத்தில் ஏகத்துவவாதிகளுக்கு இப்ராஹிம் நபியின் வாழ்க்கையில் ஒரு முன்மாதிரி இருக்கிறது. பந்தபாசம் என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தியாகம் மிகப்பெரிய மகத்தான முன்மாதிரியாக அமைந்திருக்கிறது. தவ்ஹீதுவாதிகள் இந்த பந்தபாசம் என்ற சறுக்கல் பாதையில் வெகு வேகமாகவே சறுக்கி விழுந்து விடுகிறார்கள். இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையை படிப்பினையாக கொண்டு உறுதியுடன் செயல்பட வேண்டிய அந்த அறிவையும் அதற்கான ஆற்றலையும் முழுமையாக நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்க வேண்டும் என்று இந்த துல்ஹஜ் முதல் 10 நாட்களில் நமக்கு அதிகமாக நன்மைகளை வாரி வழங்குவதாக வாக்களித்திருக்கின்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடம் கையேந்துவோம். அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த ஏகத்துவ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய முன்மாதிரிகளை அனைத்தையும் நம்மளால் இயன்ற அளவுக்கு
செயல்படுத்த நான் தயாராக இருக்கிறேன் என்ற ஒரு மன உறுதியை சிம்பாலிப்பாக ஒவ்வொரு அந்த தியாக திருநாளிலும் நாம் அதிகமாக அந்த உணர்வுகளை பெற்றுக்கொண்டோமே ஆனால் நிச்சயமாக மேலும் நம்மளுடைய உறுதிப்பாடு அதிகமாக அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொண்ட அந்த ஏகத்துவ இமாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உற்ற தோழராக அல்லாஹ் ஆக்கி கொண்டானே, அதில் 1% எங்களுக்கு அல்லாஹ் வழங்கு என்ற எதிர்பார்ப்போடு அல்லாஹ்விடம் கையேந்துவோம். அப்படிப்பட்ட நல்வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் வாரி வழங்க அல்லாஹ்விடம் பிரார்த்திப்போம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் சார்ந்திருக்கிற குடும்பங்களுக்கு கொண்டு செல்லுங்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.